ஸோ இன்றைக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் டியூபிள்ஸ் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டியூபிள்ன்றது எப்படி இருக்கும்னா, ஸோ இதில் சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூ எந்த டைப்னாலும் இருக்கலாம். அதை தான் சொல்லுவாங்க. இது மாதிரி ஸோ 1 2 3 நம்பராகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஏபிசி இது மாதிரி ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒன்று நம்பர், அதுக்கடுத்து ஒன்று ஸ்ட்ரிங்கு, ஒன்று ஃப்ளோட், இது மாதிரி எந்த சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸில் எந்த டைப்பாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை எப்படி இண்டெக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இண்டீஜர், அதாவது அது 0ன்ற பொசிஷனில் ஃபஸ்ட்டு வேல்யூ 0ன்ற பொசிஷன், செகண்ட் வேல்யூ 1ன்ற பொசிஷன், இப்படின்ற இண்டெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்பர் இண்டீஜரில் இண்டெக்ஸ் பொசிஷன் போட்டிருப்பாங்க. அதை தான் சொல்லியிருப்பாங்க. தே ஆர் இண்டெக்ஸ்டு பை இண்டீஜர். ஃபஸ்ட்டு வேல்யூ 0ன்ற பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும், செகண்ட் வேல்யூ 1ன்ற பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி வரிசையாக அதுக்கு இண்டெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்னென்னா, ஸோ டியூபிள்ன்றது என்னென்னா அதை இம்மியூட்டபிள் சீக்வென்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டியூபிள்ன்றது என்னது? இம்மியூட்டபிள் சீக்வென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்ஸ் ஒரு டியூபில் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டியூபிள்ஸ் லிஸ்ட் ரெண்டுமே சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால், டியூபிள் இம்மியூட்டபிள், லிஸ்ட்டு மியூட்டபிள். அதுதான் சொல்லுவேன். ஸோ இப்போ லிஸ்ட்டு மியூட்டபிள், டியூபிள் இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்ன அர்த்தம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இம்மியூட்டபிள்னா நாட் சேஞ்ச். அதாவது இப்போ 1 2 3 அப்படின்ற வேல்யூ இருக்குன்னா, இப்போ 2க்கு பதிலாக நான் 5ன்னு போடணும்னா மாற்றிக்கலாம். அப்படின்றது பேர் தான் லிஸ்ட்டு மியூட்டபிள். அதே இம்மியூட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டா இடையில எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது இருக்கு டியூபிளில் இருக்க வேல்யூஸ். அதனால் டியூபிள் இம்மியூட்டபிள். 2 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ லிஸ்ட்டு டியூபிள்னா என்னென்னா, ஸோ லிஸ்ட்டு சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும், டியூபிளும் சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். இது என்னென்னா மியூட்டபிள், இது இம்மியூட்டபிள். இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூஸை, இதில் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி வேணால் 2 மார்க்கில் கேட்டாலும் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் டியூபிளில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ப்ராக்கெட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணி தான் இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸ், இந்த ப்ராக்கெட் ஆப்ரேட்டரில் இண்டெக்ஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் அந்த வேல்யூஸை ரெட்ரீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு டியூபிளில் வேல்யூ இருக்குது, கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ 0ன்ற பொசிஷன், செகண்ட் வேல்யூ 1 2 3 இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஓ அப்படின்ற வேல்யூவை ரெட்ரீவ் பண்ணோம்னா, ஸோ டீன்ற டியூபிளில் இங்கே 1ன்னு கொடுத்தா 1ன்னு கொடுத்தோம்னா 0 ரிட்டன் ஆகும். இப்போ 0ன்னு போட்டால் அதே பொசிஷனில் என்ன இருக்குது? சி இருக்கனால சி ரிட்டன். 6ன்னு போட்டால் 6ன்ற பொசிஷனில் இ இருக்கனால இ ரிட்டன் ஆகுது. ஸோ 3ன்ற பொசிஷனில் பி இருக்கனால பி ரிட்டன் ஆகுது. இதான் ப்ராக்கெட் ஆப்ரேட். ஸோ ப்ராக்கெட் ஆப்ரேட்டருக்குள்ள இண்டெக்ஸ் வேல்யூ இந்த 0 1 2 3 இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து வேல்யூஸை ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். ஸ்லைஸ் என்னது? கட் பண்ணி எடுக்கிறது. எனக்கு தேவையானதை மட்டும் அதை கட் பண்ணி எடுக்கிறது. அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி இருக்குது, 0லேருந்து 7 வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த மாதிரிலாம் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்? 2 பக்கமே கொடுக்கும். இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் தான் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். இந்த 2 கோலன் வைக்கிறோம்ல, இது பேர் தான் இந்த கோலன் பேர் தான் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். இந்த டீன்ற டியூபிளில் 0லேருந்து ஆரம்பித்து 4ன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருந்தால் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் லாஸ்ட் வேல்யூ எடுக்க முடியாது. லாஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ தான் எடுத்துக்க முடியும். அப்போ 0 to 4 அப்படின்னு கொடுத்தானா 0லேருந்து 3 வரைக்கும் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்போ 0லேருந்து 3னால சியிலேருந்து என்னது பி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங் கொடுத்துட்டாங்க, எண்டிங் கொடுக்காட்டினா ஸ்டார்டிங் அப்படியே ஃபுல்லாக எடுத்து எண்டிங் வரைக்குமே எடுத்துக்கலாம். ஓகேவா? அதனால தான் 2லேருந்து 7 வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ எண்டிங் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஸ்டார்டிங் கொடுக்கலன்னா அப்போனா ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் 6னா 6 எடுத்துக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்க 5 அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டு பிரிண்ட் பண்ணணும். இதான் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டுமே கொடுக்காட்டின்னா, ஸோ வெறும் பிளாங்காக இந்த மாதிரி கொடுத்தாங்க, முன்னாடியும் கொடுக்கல பின்னாடியும் கொடுக்கலன்னா ஃபுல்லு டியூப்பில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். நம்மளுக்கு தேவையான ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை மட்டும் நம்மளுக்கு எடுக்கிறது தான் ஸ்லைஸ் ஆஃப். ஸோ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்னா, ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒட்டி எழுதுது. அதாவது இந்த தங்கப்ப தக்கம்னா தங்க பதக்கம்னு எழுதுவாங்கள்ல, ஸோ இந்த போஸ்டரில் அது மாதிரி தான். ஸோ D1ன்றது 1 2 3 இருக்குது, D2ல் 4 5 6 இருக்குது. 2யும் 1 சேர்த்து, ஸோ D3னா ஆட் பண்ணாது, 2யும் ஒட்டி எழுதுது. ஸோ D1 அப்படி எழுதிட்டு அதுக்கு பின்னாடி D2 ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இது கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். அதுக்கடுத்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன செய்யும்னா, ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் இதில் யூஸ் பண்ண முடியும், பைத்தானில் யூஸ் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணி பார்க்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ
இதை விட இதை வந்து அதிகமாக இருக்குது, அப்புறம் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது? ப்ராக்கெட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் இருக்குது, ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த இது பாருங்க. ஸோ வந்து லூப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமானா, ஸோ டியூபலில் லூபிங்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ டியூபல் எலமெண்ட்ஸும் வந்து டியூபலில் வந்து ட்ராவல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது. டியூபல் வந்து ஸோ டியூபல்லையும் வந்து டியூபல் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ட்ராவல்ஸ் பண்ண முடியும். எங்கன்னா இந்த லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ண முடியும். அதுக்கு எந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னா இந்த ஃபார் லூப் யூ தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டியூபல் எலமெண்ட்ஸை நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ட்ராவல்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம்ல, அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுவோன்னா தனித்தனி லைனை ஒன் பை ஒன்னாக அப்படி வந்து பிரிண்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரே சேம் லைனில் கூட பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ வீக் டேஸ்னு ஒரு டியூபில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் நிறையா வேல்யூஸ் வந்து வச்சு. ஸோ ஓகேவா. ஸோ அந்த வீக் டேஸ்னு அந்த ஃபார் லூப்பை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ நிறையா வேல்யூஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக வா, அட் அ டைமில் எல்லாம் வராமல் ஒன் பை ஒன்னாக வா அப்படின்ற இடத்துல தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஸோ வீக் டேஸில் இருக்கிறத ஒன்றா வர்றது வந்து இந்த WODக்கு வந்து அசைன் ஆகும். அதை WD இப்படி வந்து பிரிண்ட் பண்ணுவேன். அது பிரிண்ட் பண்ணி முடிச்சோன்னே வீக் டேஸ்லேருந்து இன்னொரு இது அசைன் ஆகும், அதை வந்து பிரிண்ட் இது மாதிரி வந்து வரிசையாக வந்து பிரிண்ட் பண்ணி வந்து பார்ப்பேன். ஓகேவா. ஸோ இதான் வந்து டியூபிளில் வந்து லூப்பிங் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா, ஸோ டியூபிள் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 5 மெத்தட்ஸ் வந்து கொடுத்தது. ஸோ லென்த் அப்படின்ற மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இந்த டியூபில் இருக்குது, மொத்தம் 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 இருக்கா. லென்த் ஆஃப் T1 அப்படின்னு கொடுத்தோம்னா மொத்தம் வந்து அவுட்புட் வந்து 7 அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதில் வந்து டியூபில் இதோட லென்த்தை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கடுத்து சிஎம்பின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த சிஎம்பினா கம்பேர் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ வந்து T1 T2 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிஎம்பி T1 T3 எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் 10 20 30 தான் இருக்குது, இதுலேயும் வந்து 10 20 30. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே சேமாக இருந்தால், ஸோ இப்போ போத் ஆர் சேம்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுமா. இல்லை ஸோ இப்போ வந்து T2வையும் T1ஐயும் கம்பேர் பண்ணுறோம். இது வந்து 100, இது 10. அப்படி கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பிக்காக இருந்துச்சுன்னா அப்போ வந்து 1ன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ அதுதான் வந்து இங்கே 1 ரிட்டர்ன். ஸோ இது ரெண்டுமே இல்லாட்டி -1 அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து இங்கே வந்து போட்டிருப்பாங்க. சிஎம்பி மெத்தட் யூஸ் பண்ணி வெதர் வந்து 2 டியூபலும் சேமாக இல்லையான்னு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து மேக்ஸிமம் ஸோ அப்படின்ற மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த டியூபிள்லேயே வந்து லார்ஜஸ்ட் ஐட்டம் வந்து என்னது அப்படின்றது, அதான் மேக்ஸ் ஆஃப் T அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் வந்து 400 தான் மேக்ஸிமம். மின்ன்ற மெத்தட் என்ன செய்யும், ஸோ இந்த டியூபிள்லேயே வந்து மினிமம் வேல்யூ ஸ்மாலஸ்ட் ஐட்டம் இது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். கவுண்ட்டுன்ற மெத்தட் வந்து என்ன செய்யும்னா, ஸோ ஒரே ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு டியூபிளில் நிறைய வேல்யூஸ் இருக்குது, அந்த டியூபிளில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கவுண்ட் பண்ணு எத்தனை டைம் வந்து 100 வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ வந்து 4 டைம் 1 2 3 4 டைம் வந்திருக்கனால 4 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் வந்து டியூபிள் ஆப்ரேஷன் இந்த இப்படி மாதிரி கேட்பாங்க. ஸோ டிஸ்கஸ் த பேசிக் டியூபிள் ஆப்ரேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு.